காத்தீர நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. ஒரு கருப்போல காத்தீர நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா. ஓ நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஓயாமல் நன்றி சொல்வேன். நானும் என் வீடும் என் வீட்டாரை வரும் ஒரு கருப்போல ஒரு கருப்போல காத்தீர நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. ஒரு கருப்போல என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை. ஓ எபினேசரே என் நினைவா என் நினைவா. நன்றி நன்றி நன்றி. இதயத்தை சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல ஒரு கருப்போல. ஹல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்களா. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, சிலர் இருக்கிறாங்க அவங்க பொய்யான மாயை என்ன பண்றாங்களா, ஆண்டவர் எல்லாருக்குமே ஈக்குவலா கிருபை கொடுக்கிறார். எத்தனை நம்புறீங்க? ஆமென். ஆண்டவர் எல்லாருக்குமே ஈக்குவலா கிருபை கொடுக்கிறார். ஆனா இந்த பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபை என்ன பண்றாங்களா, போக்கடிக்க. அப்படின்னா தங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற கிருபையை வேஸ்ட் பண்றாங்க. ஆமென். ஆனா சிலர் மட்டும்தான் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை யூஸ் பண்ணுவாங்க. இது பெந்தெகோஸ்தே ஸ்டைல்ல கேக்குறேன். லெசியசியா பெந்தெகோஸ்தே சூப்பர் சூப்பர். இல்ல பெந்தெகோஸ்தேனா தனி ஒரு கெத்து இருக்கும். சிஎஸ்எஸ் சர்ச்சில் அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க, எதுவுமே பேசுறாங்க. தங்களுக்கு வருகிற கிருபை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, போக்கடிக்கிறாங்க. ஆனா சிலர் மட்டும்தான் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை யூஸ் பண்றாங்க. எப்படி கிருபை யூஸ் பண்றது அப்படின்னா அடுத்த வசனம் திரும்ப படிங்களேன். நானோவெனில் நான் எப்படி கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை யூஸ் பண்றேன்னா துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நாம யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்ற பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிங்க. ஆமென் சொல்லுங்க. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் இன்னும் சத்தமா. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான
பாத்திரன் அல்ல. இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன். இது கிருபையே, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, என் நினைவாய் சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, இதயத்தில் ஓ நன்றி நன்றி. ஒரு கரு போல காத்தீரே, ஒரு கரு போல. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி நல்லா ஆண்டவரை பாடுறவங்க மச்சு. தேங்க்யூ ஜீசஸ். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் ஆமா இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். சொல்லுங்க, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏசையா, ஆராதனை ஆராதனை உமக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை எல்ரோயி, எல்ரோயி. என்னை கண்டீரே, என்னை கண்டீரே, உமக்கு நன்றி அம்மா. ஓ எல்ரோயி, என்னை கண்டீரே, என்னை கண்டீரே. சொல்லுங்க, என்னை கண்டீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல நல்ல கையை தட்டி ஆராதனை ஆராதனை உமக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. சொல்லுங்க, ஆராதி இன்னும் ஆர்வமா, இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. ஆராதிப்பேன், ஆராதி இன்னும் ஆர்வமா, இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு சும்மா சும்மா முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. ஆராதனை உமக்கு எங்கள் ஆராதனை. ஆராதனை ஆராதனை இயேசுப்பா. எபினேசரே, 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 இதுவரைக்கும் உதவி நீரே. இதுவரை உதவி நீரே. எபினேசரே, இதுவரையில் 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 உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு
என் கோட்டையே ஆராதனை உமக்கே, என் பலனே என் கோட்டை ஆராதனை ஆராதனை உமக்கே. உறைவிடமே உறைவிடமே மறைவிடமே ஆராதனை உமக்கே. உறைவிட எங்கள் மறைவிடமே மறைவிட ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. சத்தமாவே. ஒரு முறை எரிகோ என்கிற பகுதிக்கு ஆண்டவர் கடந்து போறார். அந்த எரிகோவுக்கு போகும் பொழுது அங்க பர்த்திமேன்னு ஒருத்தர் இருக்கிறான். யாருக்கெல்லாம் தெரியும் பர்த்திமே பத்தி? யாருக்கு தெரியும் பர்த்திமே பத்தி? ஒரு கிராமத்துல போயிட்டு ஒரு சர்ச்சில் டே கோலியாத் யாரா கதல் அடிச்சா அப்படின்னு கேட்டான். அங்கிள் நாடிக்கல அங்கிள். அவங்க பாட்டி வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஓடி வந்து ஐயா என்ன ஐயா அவன்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா, அவன் கோலியாத் யார் கல் அடிச்சதுன்னு கேட்டால் அவன் 4 அப்படின்னா ஐயா அவன் கண்டிப்பாக அடிச்சிருப்பான் ஐயா. அந்த மாதிரி பர்த்திமை யாருக்கெல்லாம் தெரியும்னு கேட்டால் நிறைய பேர் யோசி. எங்கள் தெருவில் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லையே, எங்கள் சர்ச்சில் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லையே அப்படி தானே. ஐயா சொன்னார் இல்லையா, அருமையான ஜார்ஜ் ஐயாவுக்கு நன்றி செலுத்துறேன். அவருடைய ஸ்டூடெண்ட் தான் நான். அவர்கிட்ட தான் நான் பைபிள் காலேஜ் படித்தேன். நல்ல ஒரு தாழ்மையான ஒரு ஊழியக்காரர். ஆமென். அவர் வந்து பைபிளுடைய மகத்துவங்களை சொன்னார். ஏன்னா அவர் பைபிள் டீச்சர். ஆமென். நான் ஆராதனை பற்றி சொல்ல போகிறேன். ரெடி? கண்டிப்பாக சாட்சி சொல்றேன், சரியா? ஆமாம். ஸோ அந்த சாட்சியின் மத்தியில் கர்த்தர் இந்த நிலைக்கு உயர்த்தி வைத்ததுக்கு காரணம் ஆராதனை. நான் எப்படி ஆராதிப்பேன்னா பைத்தியக்கார மாதிரி பாடினே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் பாடினே இருப்பேன். நம்மளாம் சபையில் வந்து பாடுங்கன்னு சொன்னால் பாட மாட்டோம், கரெக்டா? சர்ச்சில் வந்து கைத்தட்டி பாடுங்கன்னா பாட மாட்டோம். நம்ம எப்படி வீட்டில் பாடுவோம் இல்லையா? நான் அப்படி இல்லை. நல்ல வேலை இந்த லிஸ்ட்டு நான் இல்லை பாருங்களேன். இல்லை பாடுங்க பாடுங்கன்னா அப்படியே முறைச்சு பார்த்துருக்கும் தெரியுமா? நீ சொன்னாங்க நாங்கள் பாடிடுவோமா? நல்ல வேலை பைசப்ப நான் அந்த லிஸ்ட்டில் வைக்காம பைத்தியம் மாதிரி ஆராதிக்கிற லிஸ்ட்டில் வச்சுங்களே. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பாருங்களேன், தீங்கு நாட்களுக்காக கர்த்தர் துன்மார்க்கனை உண்டாக்கினார். பைபிள் வசனம். எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? தீங்கு நாட்களுக்காக பாருங்களேன், கர்த்தர் உங்களை என்னை அந்த லிஸ்ட்ல வைக்காம இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்புறீங்களா? ஆமென். இப்ப நிறைய பேர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. இவன் யாருன்னா குருடன். இவனால பார்க்க முடியாது, ஆனா கேட்க மட்டும்தான் முடியும், அப்படிதானே? இப்போ மற்ற நாளை விட அந்த நாள் வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்குது. இவன் பக்கத்துல பிச்சுக்கிறவங்கள தட்டி கேட்கிறான், என்னப்பா இங்க சத்தம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, நஸ்ரீனாக இயேசு போகிறார். இவன் யாரு? பிச்சை எடுக்கிறோம், அப்படிதானே? எப்படி கூப்பிடுறான்னா, தாவீதின் குமாரனே. எனக்கு சத்தமா சொல்லல, தாவீதின் குமாரனே. இயேசுவை நெருக்கி நிறைய ஜனங்க போயிட்டு இருக்கிறாங்க, அப்படிதானே? பாருங்க, அதே ஊர்ல தான், எரிகோன்ற ஊர்ல தான் இவன் பர்த்திமே இருக்கிறான். அதே ஊர்ல தான் சகேயும் இருக்கிறார், அப்படிதானே? இப்ப சகேயுவால பார்க்க முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு பயங்கரமான திரளான கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு சத்தம் வந்திருக்கும்ல. அந்த காலத்துல மைக்கு ஸ்பீக்கரோட இருந்துச்சா தெரியல, ஆமா தானே? எவ்வளவு
எவ்வளவு சத்தம் இயேசு சுத்தி வந்திருக்கும். அதையும் தாண்டி பஸ் கார் நிறைய சத்தம் வரும். எல்லா சத்தத்தையும் தாண்டி இவன் கூப்பிடுற சத்தம் ஆண்டுடைய காதுகளில் துணிக்கிறது, தாவீதின் குமாரனே. தெரியுங்களா? கைத்தற மடிக்க தெரியும். இதே எங்க ஊர் வியாசார் பாடல இருந்து வச்சுக்கோங்க, துள்ளி குச்சிருப்பாங்க. எங்க சர்ச்சில் ஏசி தான் இருக்காது, ஆனா நல்லா தூசியில் தான் இருக்கும். நான் பயங்கரமா ஆராதிப்போம். முன்னாடி பிரியாணி போட்டு வச்சுட்டு சிக்கன் 65 வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல, அப்படிதானே? கர்த்தர் நல்லவர். அந்த மாதிரி தான் இப்போ மைக்கை பிடிச்சி பாடுங்க பாடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ அவன் கூப்பிடுற அவனை பார்த்து ஆண்டவர் கேட்குற, உனக்கு என்ன வேணும்? யோசிச்சு பாருங்க. பிச்சைக்காரன் என்ன கேட்க போறான்? 10 ரூபாய் ஒரு இடத்துல ஒரு 100 ரூபாய் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியா தானே? ஆண்டவரே, அவன் பிச்சைக்காரன் ஆண்டவரே, அவன் என்ன கேட்க போறான்? காசு தானே கேட்க போறான். அவன்கிட்ட போய் என்ன வேணும்னு கேட்குறேன்? இல்லப்பா, மற்றவங்க கூப்பிட்ட சத்தத்துக்கும் இவன் கூப்பிட்ட சத்தத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். இவன் என்ன திரும்பி கேட்குறான்? ஆண்டவரே, நான் பார்வையடையணும். மனுஷன் போய் யாருன்னா அப்படி கேட்பாங்களா? பார்வையடையன்னு கேட்பாங்களா? இல்லை. ஆனா இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் சத்தம் போட்டு கூப்பிடுற அவர் என்னை நினைச்சு வெட்கப்படுத்த மாட்டா. அவருக்கு நல்ல கையை தட்டி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? என்னுடைய சாட்சியை சொல்லி நான் ஒரு பாட்டு பாடி முடிக்கிறேன். கொடுத்துட்டேங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனம் படிங்க. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட பொழுது, நல்ல கவனிங்க, யாருக்கெல்லாம் சவுலை பத்தி தெரியும்? சவுல் யாருக்கெல்லாம் தெரியும்? யார் இந்த சவுல்? ராஜால இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா. எத்தனை வருஷம் தெரியுமா அந்த நாட்டுக்கு ராஜாவா இருந்தான்? எத்தனை வருஷத்துக்கு ராஜாவா இருந்தான்? சவுல் எத்தனை வருஷத்துக்கு ராஜாவா இருந்தானா இஸ்ரவேல் நாட்டுக்கு? 40 வருஷம். எத்தனை வருஷம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 40 வருஷம். இப்ப அவன் ஆட்சி பண்ணுகிற 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் தொடங்குது. 2வது வருஷத்துல ஆண்டவர் அழகான ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன அப்படின்னா, அதே அதிகாரத்துடைய 14வது வசனம் படிங்களேன். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. நல்ல கவனிங்க. இப்போ ஆண்டவர் சவுல் கிட்ட சொல்ற, சவுலே அவன் ராஜாவா இருக்கிறான். 40 வருஷம் ராஜாவா இருக்கிற காலகட்டத்துல 2வது வருஷம் தான் தொடங்குது. அப்ப 2வது வருஷத்துல சொல்றான், சவுலே, இனிமே நீ என்ன பண்ண போறது? ராஜாவா இருக்க போறது இல்ல. உனக்கு அடுத்தது ஒரு மனுஷனை கர்த்தர் என்ன பண்ற? ராஜாவாய். அது எப்படி தெரிஞ்சாருன்னா, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி கண்டுபிடிச்சார். ஆமென். அப்படி ஆண்டவர் தேடும் பொழுது பைபிள் அழகான வசனம் இல்லையா? தேடுங்கள பொழுது கண்டடைவீர்கள். அப்ப ஆண்டவர் தேடினா கண்டிப்பா ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிருப்பாரு இல்லையா? இப்ப என் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் தமக்காக தேடும் பொழுது யாரை கண்டுபிடிச்சாருன்னா, சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்களேன். யாரை கண்டுபிடிச்சிருப்பாரு பாருங்க. ஆமா, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவர் தமக்காக தேடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். ஆமென். இப்போ அந்த இடத்துல தாவீதோட பேரை கட் பண்ணி தூக்கி போட்டு நான் என் பேரை போட்டு ஆரோன் பாலாவை கர்த்தர் கண்டுபிடிச்சேன். தேடி கண்டுபிடிச்சேன். எத்தனை பேர் உங்க பேரை போட்டு சொல்ல முடியும்? தேடி கண்டுபிடிக்கப்பட்ட பாத்திரம் தெரியுமா? சரி, இப்ப அப்படின்னா அடுத்தது ஆண்டு ராஜா வரப்போறது யாரு? தாவீது. இப்ப 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்களேன். தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதா இருந்தான். நல்ல கவனிங்க. தாவீது எத்தனை வருஷம் ராஜாவா மாறுறான்? சரி, சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருக்கிறான்? 40 வருஷம். அப்படிதானே? சவுல் 40 வருஷம். 2வது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை பத்தி தீர்க்கதரிசனமா சொல்றாரு இல்லையா? இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் தேடி கண்டுபிடிச்சேன், தாவீதை கண்டுபிடிச்சேன், அவனை என் ஜனமாக தலைவன் மேல என்ன பண்ணாரு? தலைவனாக கட்டளையிட்டேன். தாவீது ராஜாவா வரும்போது அவனோட வயசு எத்தனை? அப்படின்னா இந்த 2வது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை பத்தி சொன்னார் தெரியுமா? சவுல் கிட்ட, என் தாசனாகிய தாவீதை நான் தேடி கண்டுபிடிச்சேன்னு சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தையை சவுல் கிட்ட கர்த்தர் தாவீதை பத்தி தீர்க்கதரிசனமா சொல்லும் பொழுது தாவீதுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? ஒரு 50. ஒரு 50. சரி, மறுபடியும் சொல்றேன். சவுல் 40 வருஷம் ராஜாவா இருக்குதான். 2வது வருஷத்துல ஆண்டவர் தாவீதை பத்தி சொல்றாரு. இப்ப தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயசு. அடுத்து ராஜா வர போறது தாவீதுன்னு சவுல் ஆட்சி பண்ணுங்க 2வது வருஷம் சொல்றாரு. ஆனா சவுல் டோட்டலா ராஜாவானது 40 வருஷம். இப்ப தாவீது ராஜாவாகும் போது வயசு 30. அப்படின்னா தாவீது பத்தி தீர்க்கதரிசனம் சொல்லும் போது எத்தனை வயசு இருந்திருக்கும்?
கிலோ. சூப்பர். அண்ணனுக்கு நல்லா கை தட்டுங்க. ஆமென். தாவீது பறக்கவே இல்லை, அப்படிதானே? தாவீது பறக்கிறதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடியே என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடிச்சேன். அல்லேலூயா சொன்ன இந்த ஒரு அக்காவை மட்டும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சைலண்டா இருக்கவங்களாம் விட்டுருங்க ஏசப்பா. யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கிறாங்களோ, நீங்க ஆக்டிவா இருந்தா ஆண்டவர் உங்க நல்லா ஆசீர்வதிப்பார். நீங்க உம்மனை உட்காந்துருந்தா அவரும் கம்முன்னு இருப்பார். சத்தம் போட்டு கூப்பிட்டாதான் உங்களுக்கு என்ன வேணும்னு கர்த்தர் கேட்பார். ஏன்னா நம்மளாம் கொஞ்சம் வேற லிஸ்ட் இல்லையா? ஆமா தானே? நம்மளை பார்த்து எப்படின்னா இது பைத்தியக்கார கூட்டம்னு சொல்லணும். எனக்கெல்லாம் அப்படி என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க பைத்தியம். நான் ஒரு எல்லாரும் பைத்தியம் சொல்கிறாங்க. அப்புறமா தான் வசனம் கண்டுபிடிச்சேன். நானும் வெட்கப்படுத்த பைத்தியத்தான தெரிஞ்சுக்கிட்டேன். டீசெண்டாக உட்காந்துருக்கோம் வேணாம், கையை கட்டிட்டு உட்காந்துருக்க வேணாம், கட்சிக்கு பைபிள் கூட கொண்டு வராதவங்க வேணாம், வாயே திறக்காதவங்க வேணாம், பைத்தியம் மாதிரி ஆராதிக்கிற தாவீது போதுமா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே கையை தட்டி என் தாய் உருவாகும் முன்னே, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி எப்படி பாடும் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவும் நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா ஏசையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே. தரிசனம் உருவாகலே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே. தாய் கருவிலே எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும், நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும். தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே. பெயர் சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா ஏசையா. அடியாமல் அணைத்துக் கொண்டேன், அலையாமல் பார்த்துக் கொண்டேன், குறைவிட்டு பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. அடியாமல் அணைத்துக் கொண்டேன், கலையாமல் பார்த்துக் கொண்டேன், குறைவிட்டு பிறக்க செய்தி இப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே நீங்க போதும், வேறு ஆசையே இல்ல. எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவத்துக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல.
முன்னாடியே, என் நரம்புகள் உருவாவதற்கு முன்னாடியே, என் தசைகள் உருவாவதற்கு முன்னாடியே என் மேல கர்த்தருடைய தரிசனம் உருவானது. ஆமென். ஒருவேளை டாக்டர் ஆகணும்னா நீங்க முடிவு பண்ணலாம், டீச்சர் ஆகணும்னா நீங்க முடிவு பண்ணலாம், போலீஸ் ஆகணும்னா நீங்க முடிவு பண்ணலாம், அப்படிதானே? பிசினஸ் பண்ணா நீங்க முடிவு பண்ணலாம். ஆனா ஊழியக்காரரா வரணும்னா அவரு தான் முடிவு பண்ணணும். ஆமென். இது ரொம்ப வேலை என்னன்னா ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது. ஆண்டவர் எப்படின்னா, சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். ஆமென். அவர்களை ராஜாக்களிடம் பிரபுக்களிடம் அமர பண்ணி அழகு பார்க்க நல்ல தெய்வம். அவருடைய வாழ்நாள்ல ராஜா குப்பையை பார்த்திருப்பான்னு கூட தெரியாது, அப்படிதானே? அவர் இருக்கிற போஸ்டிங் ரொம்ப ஹையஸ்ட் போஸ்டிங். அவருக்கு என்ன வேணா கூட கையை தட்டி யாரங்க கொண்டு வாருங்கள் அப்படிதான் சொல்லுவார்ல. ரொம்ப ஹையஸ்ட் போஸ்டிங்னா ராஜா. ரொம்ப ஒஸ்ட், ரொம்ப கேவலம், ரொம்ப நாத்தன்னா குப்பை. ஐ மீன் அதை பத்தி நான் சொல்றது புரியுது. ரொம்ப பெஸ்ட் ராஜா, ரொம்ப ஒஸ்ட் ஆண்டவர். பாருங்களேன், இந்த ஒஸ்டா இருக்கிற குப்பையை தூக்கி பெஸ்டா இருக்கிற ராஜாக்கு பக்கத்துல சிங்காசனம் போட்டு ஈக்குவல் ஆக்குறாரு. எல்லாரையும் அப்படி செய்ய மாட்டார் தெரியுமா? எல்லா குப்பையுமே தூக்கி ராஜாக்கு மத்தியில் உட்கார வைக்க மாட்டார். எந்த குப்பை அவரை தப்பாம ஆராதிக்குதோ, எந்த குப்பை பைத்தியம் மாதிரி ஆராதிக்குதோ அந்த குப்பையை ராஜாக்களுக்கு மத்தியில் உட்கார வைப்பார், பிரபுக்களுக்கு நடுவில் உட்கார வைப்பார். ஆமே. இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு இயேசுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயா சொன்னது மாதிரி ஆதியிலையும் இல்லை, ஜாதியிலும் இல்லை, பாதியில வந்தவங்க நாங்களாம். ஆமென். பாதியில வந்தவங்க தான் ஆண்டவர் பயங்கரமா பயன்படுத்துறாரு. என்னையா ஆதியில வந்தவங்க ஆதியா தான் இருக்கிறாங்க தெரியுமா? நான் எத்தனை வருஷம் தெரியுமா இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன். சர்ச்சை ஆரம்பிச்சதுல இந்த சர்ச்சில் தான், வேற எங்கேயும் போக மாட்டேங்க. நல்லா தெரியும். இப்போ நான் பிறந்த உடனே எங்க அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாமே டெல்லியில இருந்தாங்க. நான் பிறந்த உடனே நான் டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டேன். இப்போ நான் வளர்ந்தது எல்லாமே 5 வயசு வரைக்கும் டெல்லியில தான் வளர்ந்தேன். 5 வயசு முடிஞ்ச உடனே எங்க பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு எங்க அப்பா அம்மா படிக்க வச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க. நான் படிச்சது, நான் வளர்ந்தது எல்லாமே எங்களோட பெரியம்மா வீட்டில் தான். எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன் 9th வரைக்கும். என்ன தவிர எங்கள் தம்பி தங்கச்சார ஸ்கூல் பக்கமே போனது கிடையாது. என்னை மட்டும் இதை திருப்பி அதிகமாக 9th வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. இப்போ கிராமத்தில் மாடு இருக்கும், மாடு மேய்ச்சி தான் எனக்கு சோறு போடுவாங்க. மாட்டு சாணி எல்லாம் தான் எனக்கு வந்து ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு தவிடு வைக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை. வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க டெல்லியிலேருந்து. வரும்போது என்ன சொல்லுவாங்க, நான் தான் அப்பா உங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்க மாதிரி ஃபோன் கால், வீடியோ கால் எதுவுமே கிடையாது. லெட்டர் தான். அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த ஆரோக்கிய அம்மா அப்படி சொல்லி எழுதுவோம். இந்த வார்த்தை தெரியுமா இருக்குது? நிறைய பேத்துக்கு அந்த வார்த்தை இப்போ கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும். ஆனால் அது பாசமான வார்த்தை, இப்போ மறைக்கப்பட்ட வார்த்தை. நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டு அவங்க நல்லா இருக்கான்னு பதில் அனுப்புறது கிட்டத்தட்ட 15,000 நாள் ஆகிடும். ஸோ அன்புக்காக ரொம்ப ஏங்குற நாட்கள். புண்ணாக்கு தெரியுமா? வேறக்கில் புண்ணாக்கு டே புண்ணாக்கு அப்படின்னுவாங்களே, அது இல்லை, இந்த மாட்டுக்கு போடுவாங்க தெரியுமா? அந்த புண்ணாக்கு தான் நிறைய நேரத்தில் இப்படி ஸ்நாக்ஸு. அது கலராக இருக்கும் பாருங்கள். எள்ளு புண்ணாக்கு ஒரு கடலில் இருக்கும், தேங்காய் புண்ணாக்கு ஒரு கடலில் இருக்கும். அதையும் அதிகமாக போதே அதிகமாக சாப்பிட்டதுரா மாட்டுக்கு வேணும் அப்படின்னுவாங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க புண்ணாக்கு? ஐயா சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டவங்க கை தூங்க பார்ப்போம். சூப்பர். பாருங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சாப்பிட்டாத கை தூங்க பார்ப்போம். இதுக்கு நான் சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு ஈவினிங் போய் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுங்க, வீட்டுக்கு அது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது வெறும் சக்கை தான். அந்த சக்கை கிடைச்சாலும் எங்க நாங்கள் சக்கை போடுவோம் பாருங்களேன், அந்த புண்ணாக்கு கட்சியில். இப்போ நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணமே என்னன்னா, ஸ்கூலில் சாப்பாடு போடுவோம் பாருங்களேன், அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் ஸ்கூல் போவேன். அதில் பார்த்தீங்கன்னா எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. நான் பசி மட்டும் ஆறும். சில இடத்துல வண்டு இருக்கும், சில இடத்துல புழு இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுருவோம். ஏசுனா யாருன்னே தெரியாது. ஐயா மாதிரி எனக்கு முருகர் சாமியாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தான் 2 பொண்டாட்டி, அந்த கயிறெல்லாம் கட்டிக்கிட்டு திருப்பதி அந்த சாமி மொட்டை பொண்ணு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய கனவு என்னன்னா, எங்கள் ஊரில் இருக்கவங்கலாம் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு வருவாங்க. அப்படி மொட்டை போட்டு வரும்போது எனக்கும் ஆசை என்னன்னா, திருப்பதியில் நாங்களும் போய் மொட்டை போடணும். அங்கே கிராமத்தில் ஒரு வழக்கு இருக்குன்னா, திருப்பதிக்கு போனால் ஒத்தப்படையில் போவாங்க. 7 பேர் 5 பேர் 9 பேர் அப்படி தான் போவாங்க. ரெட்டப்படைக்கு போனால் சாமி கோச்சிக்கும். 6 பேர் 7 பேர்லாம் போனால் கோச்சிக்கும். அந்த மாதிரி அவங்க கிராமத்தில் அப்படி ஒரு வழக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆசை திருப்பதியில் போய் என்ன பண்ணோம், மொட்டை போடணும். இப்போ அந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா டெல்லியிலேருந்து வராங்க. எங்கள் குடும்பத்தில் 6 பேர், 2 தங்கச்சி, ஒரு தம்பி, 6 பேர் போகணும். 6 பேர் அலோடு இல்லை. 7ஆவது ஒருத்தர் எங்கள் தாத்தாவை ஆட் பண்ணி 7 பேர் எங்கே போகணும், திருப்பதி போகணும். பெரிய கனவு என்ன மொட்டை போனேன்னா, அங்கே மொட்டை மட்டும் தான் போடுவாங்க.
போதரடி அங்கே மொட்டை அடிச்சிருவோண்டா ஒன்று அப்படின்னு அந்த மாதிரி அங்கே போனால் மொட்டை தான் அடிப்போம். அந்த மாதிரி பெரிய கனவு திருப்பதிக்கு போனேன்னு. இப்போ அந்த கேப்பில் 7th படிக்கும்போது எனக்கு இந்த ட்ரீம். அந்த கேப்பில் சண்டே கிளாஸ்க்கு போன பாருங்க சில பாட்டெலாம் சொல்லிக் கொடுப்பாங்கல்ல. தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, அணைந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாளோறு பயன்படுத்தும் உங்கள் சித்தம் போ. நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாளோறு பயன்படுத்தும். இந்த பாட்டில் எனக்கு சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்த பாட்டு. பிஸ்கெட்டுக்காக நாங்கள் போய் சண்டே கிளாஸில் போய் ஓடி போய் உட்காரோம். அப்போ யாரெல்லாம் ஏசுக்காக வாழ போறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டு நான் உடனே கையை தூக்கி நான் வாழ்கிறேன் ஏசப்பா உங்களுக்காக அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ தான் கை தூக்கி நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சில கதைலாம் சொல்லி கொடுத்தாங்க, நோவா கதைலாம் சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு அது மனசில் பதிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் அப்பா அம்மா டெல்லியிலேருந்து வராங்க, எங்கே போகணும்? திருப்பதி போகணும். எங்கள் அப்பா அம்மா போகலாமா? நான் திருப்பதிக்கு வரல, இயேசு தான் உண்மையான தெய்வம். இது எப்போ சொன்னேன்னா 7வது படிக்கும்போது சொன்னேன். ஸோ இது வரைக்கும் நான் திருப்பதி பார்த்ததில்லை. ஆமீன். 7வது படிக்கும்போது பாராட்டின வைராக்கியத்தை கர்த்தர் மறக்கலை. ஆமீன். இப்போ நான் போகலாம், இன்னொருத்தர் கட் பண்ணி ஆகணும். என் தங்கச்சி விட்டுட்டு போகிற மாதிரி பிளான். என் தங்கச்சி தானே நீ வந்தால் தானே என்னை கூட்டு போங்க, நான் போயிடலாம், நான் வரமாட்டேன். ஆமீன். நல்லவேளை அந்த வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாருல்ல. இப்போ 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு டெல்லிக்கு போயிட்டேன். டெல்லியில் போய் பார்க்கும்போது இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா. எங்கள் குடும்பத்தோட தொழில் என்னன்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். அப்பா அம்மா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி எல்லாருமே குப்பை தான் பொறுக்கிட்டு இருந்தாங்க டெல்லியில். பார்த்துருக்கீங்களா குப்பை பொறுக்கிறவங்கள? எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? அழுக்கா இருக்கும். அழுக்கா இருப்பாங்கல்ல. உலகத்துடைய பார்வையில் நாங்கள் அழுக்கா இருந்தோம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அழகா இருந்தோம். இன்னைக்கு இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறேன்னா ஒரு கையில் கோணி பையை வச்சுட்டு தெரு தெருவா ரோடா அலைவேன். எங்களுக்கு வீடெலாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுடைய வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது, லைட்டு ஃபேனு டிவி எதுவுமே இருக்காது. ஒரு டென்ட் மாதிரி ஒரு மைதானத்தில். சில இடத்துல நானும் என் தம்பி தங்கச்சியெல்லாம் வெளியில் தான் படுத்திருப்போம். அப்படி படுத்திருக்கும் பொழுது அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பொழுதையுமே எங்கள் மேலே தான் வந்திருக்கும். காலையில் இருந்து பார்த்தா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே தட்டி விட்டு அந்த கோணி பை எடுத்து போட்டுட்டு குப்பை பொறுக்கிறதுக்கு போயிடுவோம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு வரும் பைபிள் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நான் சொன்னல எல்லா குப்பையெல்லாம் அப்படி செய்ய மாட்டார். எந்த குப்பை அவருக்காக வைராக்கியம் பாராட்டுதோ அந்த குப்பையை கர்த்தர் ராஜாக்களுக்கு மத்தியில் உட்கார வைத்தார். நல்லா 2 கரத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவானதே தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே, தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே, தரிசனம் உருவானதே. சொல்லுங்க எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. ஒரு பைத்தியம் என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, யாரா இவன் பைத்தியத்து பக்கத்தில் இருந்தால் நின்றுமோ, என்ன பாட்டு பாடுறாங்க யார் பாடுறாங்கன்றதை மறந்துடுவேன். ஆராதிக்க வந்த ஒருத்தரை நல்லா ஆராதிப்பேன். ஏன்னா ஆண்டவர் என்னை தேடி வந்தது நான் படிச்சு நல்லவனா இருக்கும்பொழுது இல்லை, கோணி பையை தூக்கிட்டு குப்பை பொறுக்கும் பொழுது என்ன கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அப்படி சொல்றாரு இல்லையா, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால. அவர் ஆண்டவர் என்ன மட்டும் 9th நிப்பாட்டிட்டீங்க, என்ன டிகிரி படிக்க வச்சிருக்கலாமே. டேய், உன்னை டிகிரி படிக்க வச்சுருந்தா சர்ச்சுக்கு வரும்போது பைபிள் கூட கொண்டு வர மாட்டேனே. ஆமாம் தானே? உன்னை டிகிரி படிக்க வச்சிருந்தா சர்ச்சில் இருந்து வாயை திறப்பனே. நமக்கு டிகிரி இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அப்படியே சைலண்ட்டாக இப்போ பாரு பைத்தியம் மாதிரி ஆராதிக்கிறியா, நான் பயன்படுத்த போகிற பாத்திரமும் ஒன்று மாற்ற போகிறேன். ஆமென். அப்போ இந்த கோணி பையை பின்னாடி போட்டு சண்டைக்குள்ள சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா பாட்டு. அந்த பாட்டு நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாளோறு பயன்படுத்து உந்தன் சித்தம் போ. நாதா உங்க இந்த பாட்டு எங்க திரும்ப பாருன, சபையில் இல்லை, குப்பை பொறுக்கிற இடத்துல. டெல்லியில் இருக்கிறவங்க ஹிந்திக்காரங்க, அங்கே நான் பாடினது தமிழில். நான் சொன்னல
உங்க பாட்டுக்குள்ள மறைந்திருக்கிற தாகத்தை புரிந்தவர். ஆமென். எத்தனை பேர் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் நீ கூப்பிடுற சத்தத்துல ஒரு வித்தியாசத்தை பார்த்து உன்னை நோக்கி உனக்கு என்ன வேணும்னு கேட்கற நல்லது. உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோன்னு தெரியும், ஒரு கிலோ இரும்பு எவ்வளோன்னு தெரியும், ஒரு பாட்டிலுடைய விலை என்னன்னு தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஏன்னா குடும்பத்தில் என்ன குப்பை பொறுக்கு எடுத்தான் ஏசுனா யாருன்னு தெரியாது. அப்படியே நடந்து போகும்போது முன்னாடி பிளாஸ்டிக் இருக்கும், பாட்டில் இருக்கும், சாக்கடிக்குள்ள அந்த பாட்டில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து கோணி பையில போடும்போது அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேற செருப்பு, இந்த காலில் வேற செருப்பு, பார்க்கறதுக்கே பரதேசி மாதிரி, பார்க்கறதுக்கே பைத்தியக்கார மாதிரி. அப்படியே அந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்து போடும்போதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நல்லோர பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். உண்மையாகவே நாதானான்னு தெரியாது, திருக்கரனான்னு தெரியாது, இசைக்கருவினா என்னன்னு சொல்லி சுத்தமா தெரியாது. நமக்கு பிஸ்கெட்டுக்காக தானே போய் உட்காந்து சண்டே கிளாஸ்ல, நமக்கு அந்த வயசு நாதானா என்னன்னு தெரியாது. நாட்டு நெல் எப்படி இருக்குன்னா ரொம்ப கலீஜா, ரொம்ப கேவலமா இருக்கும் குப்பை. பாத்ரூம் எல்லாம் வந்து குப்பையில தான் கொட்டுவாங்க. நாய் செத்து போனா தூக்கி குப்பையில போடுவாங்க, பூனை செத்து போனா குப்பையில போடுவாங்க. புழுவா இருக்கும் குப்பை எல்லாமே, ரொம்ப நாத்தடிக்கும். கை வச்சு தான் எல்லாத்தையும் எடுப்போம் பாருங்களேன். எத்தனை முறை அந்த கை வச்சு அந்த குப்பையெல்லாம் எடுக்கும்போது இந்த கையில் அந்த பாத்ரூம்லாம் ஒட்டிக்கும். சில நேரத்தில் கழுவுறது கூட வழி இருக்காது. ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் தேடிச்சிருக்கும், ஒரு பக்கம் பன்னி என்ன தேவையோ அதுக்கு பன்னி தேடிச்சிருக்கும். ஒரு பக்கம் நாயை விரட்டிட்டு, ஒரு பக்கம் பன்னியை விரட்டிட்டு, எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து கோணி பையில போடும் பொழுதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நல்லோரு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. ஆண்டவர் நினைச்சாரு, என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்ல. என் கரத்துல இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்களுக்கு மத்தியில, அது பிரபுக்களுக்கு மத்தியில. ஆமென். இன்னைக்கு கத்தரா பார்த்து எனக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான் உண்டு. என் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு அவரை ரெஸ்ட் கொடுத்தாதான் உண்டு. ஒவ்வொரு நாளும் மீட்டிங், சில நேரத்தில் காலைல ஒரு மீட்டிங், சாயங்காலம் ஒரு மீட்டிங், எல்லா இடத்துலையும் சாட்சி தான் சொல்லணுன்றாங்க. போனோடனே அவங்க சாட்சி சொல்லுங்க. காலைல ஒரு வாட்டி சொல்கிறோமா சாட்சி, சாயங்காலம் ஒரு வாட்டி சாட்சி சொல்கிறோமா, நாளைக்கு காலையில் சொல்லு, நேற்று சொன்னோமா, தினங்க சாட்சி. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது கூட ஒரு பசங்க நல்லாவே தெரியும், அடுத்தவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியும். ஏன்னா பாஸ்டர் எங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியும். ஒரு பாஸ்டர் இப்படியே சொல்கிறேன், அவங்க வந்து உங்களை பிரசங்கம் பண்ணலாம் கூப்பிடல, நான் எங்கள் ஜனத்துக்கு நாங்கள் பண்ணது பிரசங்கமா, உங்கள் சாட்சியை சொல்லுங்க, அது மூலியமா என்ன தொடப்படுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி என்னாண்டவரே சும்மா மறுபடியும் கள்ள பிடிச்சி ஆரம்பிச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, மனுஷர் முன்னாடி என்ன மறுத்து அறிக்கை பண்ணுகிறவன நானும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்னாடி அறிக்கை பண்ணேன். இந்த வார்த்தை என் காதல் வந்தோடனே, ஆண்டவரே ஒரு வாட்டியில் ஒரு நாளைக்கு 4 முறை சொல்ல சொன்னாலும் என் சாட்சியை நான் சொல்றேன், நான் ஒரு குப்பை பொறுக்கணுவேன். ஆமென். இப்ப மதிய நேரம் ஆச்சுன்னா நானும் என் தம்பி தங்கச்சிகள்லாம் போயிட்டு ஒவ்வொரு வீடா கதவை தட்டி பிச்சை எடுப்போம். भैया मुझे बहुत भूख लग रहा है, भैया मुझे खाने की रोटी दे दो அப்படி சொல்லி ஒவ்வொரு வீடுகள்லாம் போய் பிச்சை எடுப்போம். ரம்ஜான் பக்கத்து வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் பிச்சை எடுப்போம். அப்பா அடிப்பட்டு இருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டு வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு அப்பா தம்பி ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம், அம்மா முஸ்லீம் மாதிரி துணியை போட்டு அவங்க ஒரு பக்கம் பிச்சை எடுப்பாங்க. என் தங்கச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரி மாதிரியே இருப்பாங்க. என் குடும்பமே நாங்களாம் பைத்தியம் இருந்தோம். ரொம்ப கேவலம், ரொம்ப அழுக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்போம், குளிர்காலம் வந்துச்சுன்னா. அப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் ரொம்ப கேவலமாக, ரொம்ப கழிச்சாக இருந்தோம். எத்தனை தெய்வங்கள் நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தேடி வந்து. ஒருவேளை கேட்கலாம், குப்பை பொறுக்கணும், உனக்குலாம் என்னடா தகுதி இருக்குது பிரசங்கம் பண்ணுறதுக்கு, பிச்சு எடுத்த உனக்குலாம் என்னடா தகுதி இருக்குது பாடுறதுக்குன்னு கேட்கலாம். நான் சொல்லுவேன், எனக்கு தகுதிலாம் எதுவுமே இல்லை, ஆனால் தரிசனம் இருக்குது. ஆமென். எனக்கு அனுபவம்லாம் கிடையாது, பெருசான அனுபவம் கிடையாது, ஆனால் அபிஷேகம் இருக்குது. எனக்கு திறமெல்லாம் இல்லை, ஆனால் கிருபை இருக்குது. என்கிட்ட படிப்பு இல்லை, பட் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்ற துடிப்பு மட்டும் இருக்குது. ஆமென். ரோட்டில் குப்பை பொறுக்கும் போது பாடின பாட்டி அவரால் கேட்க முடியும்னா, சபையில் உட்காந்து பாடுற பாட்டு கேட்காமலாம் இருப்பாரு. ஆமென். பாடுறதுல பயங்கர வல்லமா இருக்கு தெரியுமா? ஆண்டவர் துதிக்கிறதுல சம வல்லமா இருக்கு. ஆமென். என்ன மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீ தெரிஞ்சு பாருயோ தெரியாம பாருயோ, கர்த்தரை துதிச்சுன்னா நீ இருக்கு. நான் சொல்லுவேன், ஆசீர்வாதம்னா எனக்கு நல்ல வீடு, நல்ல காரு, நல்ல பங்களா, நல்ல பெருசு, நான் ஆசீர்வாதமா இருக்கிறது இல்லை. உண்மையான ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவங்களுக்கு நீ எப்போ ஆசீர்வாதமா மாறுறியோ அந்த உண்மையான ஆசீர்வாதமா நான் பார்க்குறேன். அதை நம்புறீங்க? ஆமென். என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குது, என்ன கர்த்தர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. குப்பை பொறுக்கிட்டு இருந்த என்ன, பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்த என்ன, கூடாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த என்ன, ஆண்டவர் கையில் எடுத்துக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. நான் அவருக்காக வாழணும்.
பக்கத்தில் சொந்தக்காரங்களாம் கேட்டுங்க, ஏன்னா பைத்தியமாடா நீ எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்கிற அப்படின்னு. நம்ம பாட்டுக்காரங்களாச்சே, அவன் சொல்கிற வார்த்தையை ஒரு பாட்டை மாறிடும். ஆமென். ஊழியம் செய்வதால் உறவுகள் அற்பமா என்னலாம், உம்மை துதித்து பாடுவதால் என்னை பைத்தியம் சொல்லலாம். எதற்காக அழைத்தீரோ அதை நான் செய்திடுவேன், என் சித்தம் ஒன்றுமில்லை உமக்காக வாழ்ந்திடுவேன். ஆமென். அவங்க சில வார்த்தை நம்ம கேவலமா பேசினா அதே நம்ம ராகமா மாறிடும். ஏன்னா நம்ம ஆண்டவர் மேல அவ்வளவு தாகத்துல இருக்குல்ல. இப்படி ஒரு பாட்டு எடுத்துருக்கேன், என் இதயம் துடிக்க மறந்தால் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில கடைசி நிமிடம். நான் உங்களை துதிக்க மறந்துட்டா அந்த நாள் என்னுடைய மரணம். ஆமென். எதையும் துடிக்க நின்றுச்சுன்னா அது என்னுடைய வாழ்க்கையில கடைசி நிமிடம். அப்படிதானே? நான் உங்களை துதிக்கிறத நிறுத்திட்டேன்னா அந்த நாள் என்னுடைய மரணமா தான் இருக்கும். அப்படி நான் பாட்டு எழுதுனா, நான் ஆண்டவர் ஆராதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடினே இருப்பேன், ஆண்டவர் துதிச்சுனே இருப்பேன். அப்படி துதிக்க தான் கர்த்தர் புது புது பாடல்களை கொடுத்துட்டே இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தரை துதிப்பான்னு சொன்னா இது வரைக்கும் வராத ராகம் எல்லாம் வரும். இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்காத வெளிப்பாடுகள் எல்லாம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஒரு காலத்துல தெருக்கோடியில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு கர்த்தர் கோடிகளுக்கு ஆசீர்வாதம் மாத்திட்டார். ஆமென். எழுதிக்கிற தாய் உருவகம் பெரும்பாடல் 1,25,00,000 அதிகமான பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த பாடலுடைய வீவ்ஸை யாராலையும் தடுக்க முடியல. ஒரு நாளைக்கு மட்டும் 35,000 அதிகமான பேர் அந்த பாடல் மூலியமா ஆசிரியப்பட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும். இது கிறிஸ்தவங்க தாண்டி முஸ்லீம், நாத்திகன் கால் பண்ணியிருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் கால் பண்ணியிருக்கிறாங்க, இயேசுவை இல்லைன்னு சொல்லி மறுதளிக்கிறவங்களாம் கால் பண்ணியிருக்கிறாங்க, பிஜேபியில் இருக்கவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாட்டை கேட்டுட்டு இயேசு ரொம்ப நல்லவர்ல. எத்தனையோ படிச்சவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பதவியில் இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏன் ஒரு எண்ணம் மட்டும் செலக்ட் பண்ணீங்க? என்னுடைய ஏக்கம், எலும்பு நரம்பு உருவாகிறதுக்கு முன்னாடியே உன் மேல நான் தரிசனத்தை வச்சேன். சிறியவனை பொழுது எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற அவர்களை ராட்சங்களோடும் பிறப்புகளோடும் அமர பண்ணி அழகு பார்ப்பேன் என்று சொல்ற வசனத்தை கர்த்தர் என்ன நினைச்சு எழுதியிருக்காரு நான் நம்புவேன். 2008 வரைக்கும் குப்பை பொறுக்கினேன். 2011 ஞானஸ்தானம் எடுத்தேன். 2012 சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். 2016 அபிஷேகம் பெற்றேன். 2018 ஊழிய அழைப்பு பெற்றேன். 2020 சபை ஆரம்பித்தேன். 2024 கர்த்தர் உலகம் முழுக்க கொண்டு போய் பயன்படுத்திட்டேன். ஆமென். நல்ல கையை தட்டினா சொல்றேன். குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டு அவரால் கேட்க முடியும். ஆண்டவரே ரெஸ்ட் கொடுங்கப்பா அப்படின்னா, டே நீ தானடா நீங்கள் பாடினேன், நான் ஆண்டவரே பாடினேன், நீ தானடா குப்பை பொறுக்கும்போது பாடினேன், நாள்தோறும் பயன்படுத்தும், நீ தானடா பாடினேன், நாள்தோறும் பயன்படுத்து. நீ ஆண்டவரே நான் மறந்துட்டேன், நீ மறக்கலாம், ஆனா உன் பாடலை கேட்ட உன் ஜெபத்தை கேட்ட நான் மறக்க மாட்டேன். ஆமென். நான் முடிக்கிறேன். குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டு அவரால் கேட்க முடியும்னா சபையில் உட்காந்து பாடுற பாட்டு கேட்க முடியாது பாரு. எத்தனை பேர் கேட்பாரு நம்புறீங்க? கேட்பாரு நம்புற மட்டும் 2 கையால் கரத்தை உயர்த்தி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே, தாய் கருவிலே. சொல்லுவா சபையில ஒரு ஆக்டிவா இருக்கணும். மற்றவங்க ஆராதிக்கிறதுக்கு நான் ஆராதிக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் தெரியணும். உங்க பக்கத்துல அப்படியே திரும்பி பாருங்களேன். இவங்க கையை தட்ட மாட்டாங்கன்னா அவங்க பக்கத்துலயே உட்காராதீங்க. அப்படியே திரும்பி பாருங்க. இவங்க பாடவே மாட்டாங்கன்னா அவங்க கிட்டே போகாதீங்க. அப்படி இல்லை தட்டி கையை தட்டி அதுதான் சர்ச்சைக்கு வந்துடும் சொல்லுங்க. ஆமே. கையை கொஞ்சம் தட்டுமா அதுதான் சர்ச்சைக்கு வந்துடும். வாயை திறந்து கொஞ்சம் பாடுங்க அதுதான் சர்ச்சைக்கு வந்துடும். ஆமே. எங்களை மாதிரி ஆட்களுக்கு பெரிய சவால் என்ன தெரியுமா? இந்த ஜனங்களை பாடுங்க கை தட்டுங்க இதுல வேற நாங்கள் இதுக்கெல்லாம் டிப்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். எசப்பா ஆமேன்னு சொல்ற பிள்ளைகளை மட்டும் ஆசிரியர் அப்பதான் 2-3 பேர் ஆமேன்னு சொல்லுவோம். எசப்பா கை தட்டுற பிள்ளைகளை மட்டும் அப்பதான் 2-3 பேர். மற்றவங்க இதுல ஒரு சில கூட்டருக்கு என்ன சொன்னாலும் எதுவுமே பண்ண ஒரு ஆள் அப்படியே உட்காந்து ஆட்களும் இருக்கிறாங்க. ஆமேன். சில சர்ச்சைகளை போனா முன்னாடி சில 2-3 பேர் அப்படியே ஆக்டிவா கேட்டே இருப்பாங்க பாருங்க. அங்க பிரசங்கம் முடிகிற வரைக்கும் அவங்க முகத்தை மட்டும் தான் பார்த்து பேசுவோம். ஏன்னா அப்பதான் வராத பிரசங்கம்லாம் வரும். சிலர் அப்படியே உட்காந்துட்டு உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. எங்களுக்கு வரவே வராது பிரசங்கம், அவங்க நாங்கள் பார்க்கவே மாட்டோம். அவங்க முகத்தை பார்த்தாவே வர பிரசங்கம்லாம் உள்ள போயிடும். எப்படா டைம் ஆகும் டைம். அதனால கொஞ்சம் ஆக்டிவா சிரிச்சுக்கிட்டு அப்பா சமூகத்தில் என்ன பண்ணோம் அதுவே நம்புறீங்க. அப்பா வீட்டுக்குள்ள இருந்தா சந்தோஷம் தான். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே, தாய் கருவிலே. நல்ல கையை தட்டி இப்படி பாவு மக்கள் நன்றி சொல்லுவேன். இந்த வார்த்தையே நீங்க போதும். சூப்பர் சூப்பர். ஆமா இப்படி பாவு மக்கள்
உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும். கையை உயர்த்து சொல்லுங்க, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். நான் சொல்லுவேன், குப்பை பொறுக்கின ஒரு பையனையே கத்தர் பயன்படுத்துவார்னா உங்களை விட்டு வராது. பிச்சை எடுத்தவனையே கத்தர் அனைவருக்கு ஆசீர்வாதமா மாத்துவார்னா. ஒரு காலத்துல என்னுடைய கூடியில, என்னுடைய கோணிப்பையில குப்பையா தான் இருந்துச்சு. குப்பை கூடியா இருந்த என்னுடைய வாழ்க்கையை கத்தர் இன்னைக்கு அப்ப கூடிய மாத்திருக்கிறார். ஆமென். யாராவது பிச்சை போடுவாங்களான்னு என்கிட்ட இருந்த என்னுடைய வாழ்க்கையை பையா எக்கிருபதேதோ அவன் ஒரு ரூபாய் கொடுக்குற வரைக்கும் விட மாற்றோம். பிச்சை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நீங்க கத்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாத்திருக்கிறார். நீங்க ரெடினா அவரு ரெடி. ஆமென். சபைக்கு வரும்பொழுது மற்றவங்க ஆராதிக்கிறதுக்கும் நான் ஆராதிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் பார்க்கணும். மற்றவங்க ஜெபிக்கிறதுக்கும் நான் ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை கத்தர் பார்க்கணும். மற்றவங்க கை தட்டுறதுக்கும் நான் கை தட்டுறதுக்கும் கத்தர் வித்தியாசத்தை பார்க்கணும். தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆமென். உங்க வாஞ்ச அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, ஆனா இயேசுனா யாருன்னு தெரியும். அந்த இயேசு என்கிற நாமம், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் சொல்லி இப்ப கடைசி உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உணர்ந்து உணர்ந்து உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி 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 உழைத்திடுவேன். அழைத்திடவும் சேவைக்கு அழைத்தீரும் ஏசப்பா, எங்களை அழைத்தீரே சொல்லுங்க, அதை நான் மறப்பேனோ, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் இயேசையா, உமக்காகத்தான் வாழ்கிறேன். பலியாய் என்னை ஏற்றீரே, ஐயா பலியாய் என்னை ஏற்றீரே, பரலோகம் திறந்தீரையா, எஜமானனே 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 ஏசையா, என் இயேசு ராஜனே, எஜமானனே எஜமான எஜமானனே 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 என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களில் உங்க சத்தமிட்டு உயர்த்துவே ஓடி ஓடி இயேசுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் இயேசுவா, ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்திடும் சேவைக்கு அழைத்திடும் சேவைக்கு என்னை அழைத்தீரே, என்னை அழைத்திடும் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ, எஜமானனே எஜமானனே. கடைசியா ரெண்டு கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே, என் இயேசு ராஜனே. கர்த்தர் ரொம்ப நல்லவர்ல. சில நாள் உங்க மத்தியில் நிற்கும்படி, உங்களை பார்க்கும்படி கர்த்தர் பாராட்டின நன்மைக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். நல்லவர். தேங்க்யூ. கரங்களை தட்டி